ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 அதாவது இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து நான் எந்தளவுக்கு கோல்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்னையோட கோல்டு ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 24th ஏப்ரல். இன்னையோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 9,005 ரூபா. நேற்றை விட 10 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கும் 111 ரூபா, இன்றைக்கும் 111 ரூபா. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து அக்ஷய திருதியை ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கோல்டு காயின்ஸ்க்கு வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமுக்கு 250 ரூபா கம்மி பண்ணி தராங்க. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 75 ருபீஸ் அதிகமாக வச்சு வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி லலிதாவில் பார்த்தீங்க அப்படின்னா லலிதாலையும் 0 வேஸ்டேஜ் ஆஃபர் போயிட்டுருக்கு கோல்டு காயின்ஸுக்கு. தென் அங்கேயுமே வந்துட்டு வேஸ்டேஜில் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கோல்டு வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 2025 ஃபஸ்ட்டு கோல்டு காயின். இது தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிராம் வாங்கியிருக்கேன். கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு ஜிஆர்டியில் வந்துட்டு 0 வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த காயின் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 1.5 கிராம் காயினுக்கு வந்து நான் வேஸ்டேஜ் பே பண்ணலை, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கியிருக்கேன். இதுதான் இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு கோல்டு காயின் இது. இந்த காயின் வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 டேஸ் பிஃபோர் வந்து நான் வந்து ஒரு சேவிங் சேலஞ்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். 60 டேஸில் நம்மளால் இவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியுமா, நம்மளால் கோல்டு காயின் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சேவிங் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணி தான் நான் வந்து இந்த காயின் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஜிஆர்டியில் தான் வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் காயின். இந்த காயின் வந்து எப்போ வாங்கினேன் அப்படின்னா பொங்கலுக்கு வாங்கினேன். பொங்கல் அப்போ இந்த 1/2 கிராம் காயின் வாங்கினேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு தை 1ஆம் தேதி வந்து எப்படியாவது ஒரு சின்ன தங்கமாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்குமே ஒரு 30 டேஸ் பிஃபோரே வந்துட்டு சேவிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி அதை நான் கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த காயின் வந்து நான் வாங்கினேன். இந்த எல்லா காயின்ஸோட சேவிங் சேலஞ்ச் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறதுல மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் வந்து நான் வந்து சேவிங் சேலஞ்ச் வீடியோ பண்ணி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த காயின் வந்துட்டு இதுவுமே ஜிஆர்டியில் தான் வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிராம் காயின். இது வந்து 1/2 கிராம் கிடையாது, 1/4 கிராம் காயின். இந்த 1/4 கிராம் காயின் வந்துட்டு ஃபெப்ரவரி மந்தில் ஒரு 15 டேஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ணி தான் இந்த 1/4 கிராம் காயின் வாங்கினேன். அதோட வீடியோவுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 15 டேஸில் நம்மளால் 1/4 கிராம் வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக 1 மந்தில் நம்மளால் 1/2 கிராம் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயின் வந்து நான் லலிதாவில் வாங்கியிருக்கேன். லலிதா ஜுவல்லரியில் 0% வேஸ்டேஜ் ஆஃபரில் இந்த காயின் வாங்கினேன். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிராம். இது வந்து நான் ஜான்வரி மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட் நான் வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட்டில் அதாவது பட்ஜெட் பிளான் பண்ணி அதிலிருந்து ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் எடுப்பேன். என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எவ்ரி மந்த் பட்ஜெட் போட்டு அதிலேருந்து ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் எடுப்பேன். அப்படி எடுத்தது தான் இந்த காயின். இது வந்துட்டு 0 வேஸ்டேஜ் ஆஃபரில் லலிதாவில் வாங்கினது. நெக்ஸ்ட்டு இந்த காயினுமே பார்த்தீங்க அப்படின்னா லலிதாவில் தான் வாங்கியிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 0% வேஸ்டேஜ் ஆஃபரில் தான் வாங்கினேன். என்ன அந்த 1/2 கிராம் காயின் வந்து மந்தோட ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டேன். பட் இந்த காயின் வந்து மந்தோட ஒரு 20th டேஸ்க்கு அப்புறமா வாங்கினேன் மார்ச் மந்தில். ஏன்னா லலிதாவில் வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த காயின் எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மந்தோட பட்ஜெட் சேவிங்ஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு அது கூட சேர்த்து நான் எவ்ரி மந்த் வந்து கோல்டு லோனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கட்டிக்கிட்டே வருவேன். ஏன்னா டிசம்பரில் வந்து நான் என்னோடய பழைய ஜுவல் ஒன்று அடகு வச்சுட்டு புதுசாக ஒரு நகை ஒன்று வாங்கினேன். ஸோ அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் லோன் அமௌண்ட் கட்டிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்து நான் இந்த 1 கிராம் காயின் வந்து வாங்கினேன். இப்போது டோட்டலாக இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே நான் எந்த அளவுக்கு கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 கிராம், அதாவது 4 கிராம், அரை சவரனுக்கு 250 மில்லிகிராம் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நான் வந்து கோல்டு சேவிங்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மந்தோட பட்ஜெட் பிளானிங்லேருந்து ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த அமௌண்ட் வந்து இன்னும் நான் கையில் தான் வச்சுருக்கேன், எதுவும் வாங்கலை. ஏன்னா நான் அந்த அக்ஷய திருதியை ஆஃபரில் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கடைக்கு போகல.
ஸோ அது வாங்கினதுக்கப்புறமா அதையும் நான் என்ன வாங்கினேன், எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். கோல்ட் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே 1 சவரன் 2 சவரன் இல்லை அரை சவரன் அப்படி தான் வாங்கணும்னு இல்லை. நம்ம 100 மில்லிகிராம்லேருந்து கூட நம்மளோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.